கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி அரசியல் கள ஆய்வுக்காக தமிழ் தொலைக்காட்சியிலிருந்து மாவட்ட ஒளிப்பதிவாளர் மு. அருள். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் திரு ஈஸ்வரன் அவர்களிடமிருந்து நேர்காணல். சார் வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் தமிழ் தொலைக்காட்சியில் வந்திருக்கோம் நேர்காணலுக்காக. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் சார்பில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் பிரதான கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சிகள் போன்ற பிரதான பெரிய கட்சிகள் களம் இறங்கியிருக்கின்றன. நீங்கள் சுயேட்சை வேட்பாளராக தற்பொழுது மனு தாக்கல் பண்ணி களம் இறங்கியிருக்கீங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருக்கீங்க சார்? இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் பெரும் தலைவருங்கள்லாம் வராங்க, ஓட்டு கேட்குறாங்க, ஓட்டு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரதில்லை. என்னோட கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அனைத்தும் யாரும் செஞ்சு கொடுக்குற இதில் இல்லை. அதனால் நானாக இறங்கியிருக்கிற, எனக்கு கடவுளின் நம்பிக்கை, நான் ஒரு விவசாயி குடிமகன். அதனால் எனக்கு இந்த திடீர்னு ஒரு ஆதரவுக்கு ஏதோ கடவுள் நம்பிக்கையில் நம்ம ஏதோ ஒரு இதில் வந்திருக்கிறோம். எனக்கு பப்ளிக் ஆதரவு இருக்குது, விவசாயிகளோட ஆதரவு இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிற நம்ம ஜனங்களுக்கு என்ன தேவை? கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தொழில் வளம் பெருகி இருக்கிற வேலையில் கூட இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை. நீராதாரம் இல்லை, நிறைய வசதி இல்லை. இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு, அதுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதனால் சில குறைபாடுகள் எல்லாம் அது நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் சார். எக்காரணத்த கொண்டும் எந்த அரசியல்வாதியும் நான் குறை சொல்லணுன்ற உத்தியோகத்தில் நான் வரல. என்னோட முயற்சினால் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தலை சிறந்த மாவட்டமாக மாற்றணும் சார். அதனுடைய நம்பிக்கையில் வந்திருக்கிறேன் சார். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு நான் சுயேட்சை வேட்பாளர். எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். நான் விவசாயி என்பதால் எனக்கு அதிர்ஷ்டமாகவே தென்னமரம் வந்திருக்கு, தென்னந்தோப்பு வந்திருக்குது. இப்போதைக்கு ஜனங்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு, நண்பர்களின் உதவியோடு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றிடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையில் கடவுளின் பேராதரவோடு இந்த வேட்பாளராக முன்மொழிகிறேன். நீங்கள் தேர்தலில் வெற்றி அடைஞ்ச பிறகு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்க சார்? என்னுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்னுடைய எய்ம், இந்த திட்டங்கள் அனைத்தும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 75-80% வரைக்கும் வேலை வாய்ப்பு நம்மளுடைய மக்களுக்கு. பிறகு வேறு மாநிலத்தவர்களுக்கு முன்னுரிமையை கொடுக்கப்படுற வேலையில் நம்ம மாவட்டத்துக்கு ஸ்டூடெண்ட்டுகளுக்காகட்டும், வேறு பப்ளிக்காகட்டும் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும். அது பிறகு தான் அடுத்த மாநிலத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செய்வேன். ஏன்னா வேலை வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு என் வீட்டு தொழில்னாக்குள்ள நம்ம மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், நம்ம மாவட்டத்து ஜனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் சார் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காக. எந்த வாக்குறுதிகளை வச்சு நீங்கள் பாராளுமன்ற தொகுதியில் முன்னிறுத்தி வேட்பாளராக நின்றுருக்கீங்க? என்னுடைய திட்டத்தில் பிளானிங்கில் என்ன இருக்குதுன்னா, 33 ஏரி கால்வாய் பாசனம் நிறைவேறப் போகுது. அதன் வழியாக சிறு குறு விவசாயிகளுக்கு, அந்தந்த சிறு குறு விவசாயிகளுக்கு கால்வாய் மூலிமா நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி அனைத்து வகையான நெல், கரும்பு, கேழ்வரகு, கம்பு இது போன்ற சிறு குறு தானியங்களை அனைத்தும் வெள்ளாமை செஞ்சு அவங்கள ஒரு பழமையான திட்டத்துக்கு முன்னெடுத்து வரணும் சார். அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது என்கிட்ட. அடுத்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மாங்கனிக்கு பேர் போன மாவட்டம். அந்த மாங்கனியை பாதுகாப்பாக சேமிப்பு செய்து பதப்படுத்தணும். அந்த பதப்படுத்த வேண்டிய கம்பெனிஸ் இங்கே எந்த பெரிய லெவலில் இல்லை. அதனால் மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணி அதை பதப்படுத்தணும். அதை அங்கே வெளிநாட்டுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் போகிறதுனால விவசாயிகளுக்கு நிறைய லாஸ் ஆகுது. அப்போ அந்த ஒரு பட்சத்தில் சேமிப்பு கிடங்கு இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கே முதன்மையான சேமிப்பு கிடங்கு எடுத்துகிட்டு அதுக்கு விவசாயிகளுக்கு உண்டான பாதுகாப்பெல்லாம் பண்ணித்தரான்னு பிளானிங் வச்சுருக்கிறேன் சார்.
சார் அடுத்து 12ஆம் கிளாஸ் 10, 12 படித்த இளைஞர்கள், மாணவர் இவங்கெல்லாம் ஒரு 12ஆம் கிளாஸ் படித்த உடனே ஒரு போதுமான வசதி இல்லாத காரணத்தால் எங்கே வெளி மாநிலத்துக்கோ வெளி மாவட்டத்துக்கோ வேலைக்கு போகிறாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம்னாக்கில் கொஞ்சம் எல்லாம் கிராமப்புற பகுதிங்க. அதனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாததுனால அனைத்து இங்கே இந்த குழந்தைங்க 10, 12 தாண்டின உடனே வேலைவாய்ப்பு தேடி போகிறாங்க. படிக்க வசதி இல்லை. ஒரு போதுமான அரசு கவர்மெண்ட் கலைக்கல்லூரி இல்லை. இந்த ஒரு கலைக்கல்லூரியை கொண்டு வரணும்னு பல நாள் கனவு எனது. அதை நான் கொண்டு வந்து கொடுக்கணும், அதை வற்புறுத்தணும். அது ஒரு பிளான் இருக்குது. அடுத்து கிராமப்புறத்துக்கு பாதுகாப்பு இல்லாதனால ஒரு மருத்துவமனை, அதாவது விரிவாக்கம் செய்யப்பட்ட மருத்துவமனை வசதி இல்லை. இன்னொன்று போச்சம்பள்ளி பர்கூர் சிப்காடுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்ததுனால அங்கே ஏதோ ஒரு தப்பு எச்சு கம்மிக்கு அடிப்பட்டதுன்னா அது இமிடியட்லியாக காப்பாற்றுறதுக்கு, பேஷண்ட்டுங்களை காப்பாற்றுறதுக்கான இது ஹாஸ்பிட்டல் இல்லை. அதனால் போச்சம்பள்ளி லைனில் பெரிய ஒரு என்னதுக்கு ஹைஃபையான ஒரு மருத்துவமனை இல்லை. அதை கொஞ்சம் கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சோம்னாக்கில் இதெல்லாம் முன்னிறுத்தி எதனா நல்லது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு வளர்ச்சிகரமான மாவட்டமாக செய்வோம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் வந்து பனை மரங்கள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த பனை மரம் ஏறும் தொழிலாளிகளுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? பனைமர தொழிலாளிகளுக்கு அந்த பனை மரம் ஏறி இறங்குறதே பெரிய விஷயம். அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அவங்க செய்கிற வேலைப்பாடுலேருந்து இப்போ பனம் தெளிவு இறக்குனாங்கனாக்கில் அது கூட பனம் தெளிவு குடித்தா அது கூட ஒரு எனர்ஜி ஃபுட்டு. அதே மாதிரி அதில் தயாரிக்கிற பனை வெல்லம் அது கூட ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அதனால் அவங்கள ஊக்குவிக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சங்கம் அமைச்சு கொடுக்கணுங்க. அந்த பனை தொழிலாளிங்களுக்கு இது ஒரு நான் ஜெயித்த பிறகு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கணும். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனந்தொழிலாளிங்கனாக்கில் விரும்பி செய்யணும். நம்மளுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது, நம்மளுக்கு அது ஒரு சங்கம் இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமாக அவங்க குறிப்பிட்டு இதுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யணும். அவங்களுக்கு எதனா அவங்களுக்கு தேவைப்பட்ட நான் சப்போர்ட் செய்வேன். அடுத்து பர்கூர் ஒரு வளர்ச்சி இதுக்கு நகரமாக அமைக்கணும். அந்த பர்கூர் வளர்ச்சி நகரத்துக்கு ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கணும். அந்த ஜவுளி பூங்கா அமைச்சாக்கில் பர்கூர் சிட்டியில் ஜவுளி பூங்கா அமைச்சா அங்கே ஒரு 10-20 பேருக்கு தொழில் வேலைவாய்ப்பு அமையணும். அதனால் பிளானிங்கில் அந்த பர்கூரையும் வளர்ச்சி அடைஞ்ச நகரமாக மாற்றி அதுக்கு ஒரு 20,000 பேர் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அடுத்து ஊத்தங்கரையில் சிப்காடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ஆரம்பித்து பலகை மேம்போர்டு போட்டதோடு நிற்குது. இன்ன வரைக்கும் அது முன்னுக்கு கொண்டு வரல. அந்த ஊத்தங்கரை சிப்காடுக்கு கூட பெரிய லெவலில் கொண்டு வர்ற ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்கு நான் ஜெயித்த உடனே அதனுடைய அந்த சிப்காடுக்கு என்ன வளர்ச்சி திட்டம் என்னென்ன தேவையோ, ஊத்தங்கரை தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டம் தேவையோ அனைத்தும் செஞ்சு தருவாங்க. அப்புறம் அந்த பாம்பாறு டேம் இருக்குது இல்லைங்களா, அது பாம்பாறு டேமு ஒரு சுற்றுலாத்தலமாக பண்ணணும். ஏன்னா திருவண்ணாமலை பெங்களூர் கிருஷ்ணகிரி இவங்க லாங் ஜர்னி பண்ணுறவங்க அந்த இடத்துல ஒரு சுற்றுலாத்தலமாக ஒரு பூங்கா அமைச்சாக்கல அந்த பூங்காவுக்கு அப்பப்போ வந்து இப்போ போகிறவங்க டெம்பிள் சிட்டி திருவண்ணாமலை போகிறாங்க வராங்கன்னும் போது அப்போ அவங்களுக்கு ஒரு குளிர்ச்சிகரமான பிளேஸாக பண்ணணும், ஒரு பூங்கா அமைக்கணும். அதுக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரால் நிர்வகிக்கப்பட்ட அனுமன் தீர்த்தம் இது பழம்பெரும் பழமையான புண்ணிய சேத்திரம். இந்த புண்ணிய சேத்திரம் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த புண்ணிய சேத்திரத்தை வந்து ஸ்ரீ அனுமன் தீர்த்தம், அந்த அனுமன் தீர்த்தம் டெம்பிளை வந்துட்டு நீட்டாக செஞ்சு சுற்றுலாத்தலமாக பண்ணணும். அது ஒரு பக்தி இது. ஏன்னா என்ன சொல்லுது, அனுமன் தீர்த்தம்னாவே அது ஒரு புண்ணிய சேத்திரம், ஒரு பாவ நிவர்த்தி. அடுத்து நம்ம கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் ஊத்தங்கரை தொகுதியில் ஆர்டிஓ ஆஃபீஸும் இல்லை, அதை விட்டால் டிராஃபிக் போலீஸ் இல்லை. இது ரெண்டும் இல்லாததுனால ஃபுல்லு டென்ஷனு எல்லாருக்கும் கிருஷ்ணகிரி தான் போகணும். அதை விட்டால் கிருஷ்ணகிரி இங்கே ஊத்தங்கரையிலேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்னால் கிருஷ்ணகிரி போகணும். இல்லை இங்கே எல்லாம் டிராஃபிக் ஆகுது அப்படின்னாக்கில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு போலீஸ்
கிருஷ்ணகிரி தான் போகணும். அதை விட்டால் கிருஷ்ணகிரி இங்கே ஊத்தங்கரை இருந்து ஆர்டி ஆஃபீஸ்னால் கிருஷ்ணகிரி போகணும். இல்லை இங்கே எல்லாம் டிராஃபிக் ஆகுது அப்படின்னாக்கில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு டிராஃபிக் போலீஸ் இல்லாததுனால வாகன ஓட்டிங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்வோம் சார். அடுத்து நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என் பெயர் ஈஸ்வரன். நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன்ற முறையிலே என்னவோ கடவுளை ஆசீர்வாதத்தினால அந்த அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆசீர்வாதத்தால் தென்னை மரமே எனக்கு தென்னந்தோப்பே சின்னமாக வந்திருக்குது. அதனால் அந்த கடவுளின் அருளோடு மக்களின் உங்களின் பேர் ஆதரவோடு நான் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு வேண்டுகிறேன். என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வேண்டுகோள், என் தந்தை தாய் அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் பெரியோர் சிறியோர் அனைத்து வாக்காளர் பெருமக்களும் எனக்கு நம்பிக்கையான உங்களின் ஒருவனான நான் நீங்கள் எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்தால் பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வீடு தேடி வந்து உங்களுடைய கஷ்ட சுகங்களில் பங்கு எடுத்துக்கொள்வேன் என்ற உறுதியுடன் உங்களிடம் பணிவார்ந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தென்னந்தோப்பு சின்னம் எனது சின்னம், வெற்றி சின்னம் தென்னந்தோப்பு சின்னம் எனது வெற்றி சின்னம், தென்னந்தோப்பு சின்னம் உங்களின் பேர் ஆதரவு பெற்ற சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். உங்கள் வீட்டு சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். எனது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, எனது தந்தை தாய் பெரியோர்களை சிறியோர்கள் அனைவருக்கும் கைகூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. நான் வெற்றி பெற்றவுடன் உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் வந்து நான் உங்களுக்காக பணிவிடை செய்வேன். உங்களின் குறைகளை கேட்பேன், உங்களின் குறைகளை தீர்ப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக எந்த அரசியல் கட்சியும் சாராத, எந்த சமூகத்தையும் சாராத பொது நிலையோடு நீங்கள் களமிறங்கியுள்ளீர்கள். நீங்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்ல தமிழன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி ஊத்தங்கரை விடுதலை சிறுத்தை கட்சியின் தேர்தல் தொகுதி மேலிட பொறுப்பாளர் திரு வழக்கறிஞர் சங்கத்தமிழன் சரவணன் அவர்களிடம் தொகுதி நிலவரம் பற்றி கேட்போம். தேர்தல் பணிகள் இப்பொழுது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிற காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் கோபிநாத் அவர்கள் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவார் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். நன்கு அனுபவம் பெற்றவர். இந்த மாவட்டம் முழுவதும் அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது. மக்களிடத்திலே பண்பாக பேசக்கூடியவர், நாகரிகமான அணுகுமுறையை கடைபிடிப்பவர், மக்கள் செல்வர், மக்களுக்காக தொண்டாற்றுகிற சேவை மனப்பான்மை கொண்ட நல்லதொரு தலைவராக இந்த பகுதியிலே அவரை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் எமது எழுச்சி தமிழர், எங்களை வழிநடத்துகிற உலக தமிழ் மக்களின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது என்பது குறித்து எங்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையை வழங்கியிருக்கிறார். அந்த வீகத்தின் அடிப்படையில் ஊத்தங்கரை சட்டமன்ற தனி தொகுதியானது பெரும்பான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பெரும் வாக்கு வங்கியை உள்வாங்கிய ஒரு தொகுதியாகும். இந்த தொகுதியில் நாங்கள் திறம்பட மக்களிடத்திலே பணியாற்றி வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அண்ணன் கோபிநாத் அவர்களை பற்றி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி தீவிர வாக்கு சேகரிப்பில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். பொதுவாக சர்வதிகார போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற மோடி அவர்களுடைய ஆட்சி வீழப்பட வேண்டும். சனாதனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு வெள்ளையனிடமிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுத்தோம். இப்பொழுது சனாதன கொள்ளை கும்பலிலிருந்து மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்
சனாதனத்தை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சாசனம் அனைத்து மக்களையும் சமமாக நடத்த சொல்லுகிறது. அந்த சமத்துவம் வேண்டும் என்று சொல்கிறது, சகோதரத்துவம் வேண்டும் என்று சொல்கிறது, சகிப்புத்தன்மை வேண்டும் என்று சொல்கிறது, மதச்சார்பை இன்மை வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தொடர்ந்து இந்திய அளவில் கூறி வருபவர், இதை அடுத்து நிறுத்தமாக சொல்லி வருபவர் எமது தலைவர். இந்திய கூட்டணி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவரே அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். அதனால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கண்ட கனவை நாங்கள் நனவாக்க உறுதியாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மை வாக்கை அண்ணன் அவர்களுக்கு மக்களிடையே எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். நிச்சயம் அவர்தான் வெற்றி பெறுவார். இதோட 2 கட்டங்களாக தேர்தல் பணியை ஆற்றியிருக்கிறார். நேரடியாக வந்து மக்களிடையே வாக்கு சேகரித்திருக்கிறார். தொடர்ந்து நாங்களும் பல்வேறு குழுக்களாக தேர்தல் வியூகங்களை வகுத்து பல்வேறு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்து இந்த பகுதியிலே நாங்கள் தொடர்ந்து தேர்தல் பணி ஆற்றி வருகிறோம். அண்ணன் கோபிநாத் அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். குறைந்தபட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். அதற்காக நாங்கள் அல்லும் பகலமாக இருந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். பொதுவாக சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் பாதுகாக்க அண்ணன் கோபிநாத் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாங்கள் பெரும் பாடாற்றி வருகிறோம். இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவது இந்திய கூட்டணி தான் என்று உங்களிடையே சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் மருத்துவர் ஐயா கந்தசாமி அவர்களிடம் தமிழின் தொலைக்காட்சிக்காக நேர்காணல். ஏனென்றால் கிருஷ்ணகிரி மாவட்டம், அதாவது எல்லா பலதரப்பட்ட மக்களும் இங்கே வாழ்கிறார்கள், பலதரப்பட்ட சமுதாய மக்களும் இங்கே வாழ்கிறார்கள். சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு ஆட்சி செய்து வருவதால் இங்கு இருக்கிற பலதரப்பட்ட மக்களும் அந்த அரசாட்சியை அந்த ஆட்சியை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் அதற்கு முன் வந்து நேஷனல் நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது இப்போது திமுக கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையில் வந்து முக்கியமாக தமிழக முதல்வர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதில் வந்து ஆளுநருடைய பதவியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லா மக்களிடையும் அதை வந்து போய் சேர்ந்துருக்கு. அதன் மூலம் எல்லாரும் அதை வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த ஆளுநர் அவர்கள் வந்து நமக்கு தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாமல் நிறையா மசோதாக்களை வந்து அவர் வந்து கிடப்பில் போட்டு விடுகிறார். இதனால் வந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரதில்லை அப்படிங்கிறது பெரிய குறையாக இருக்குது. அது ஒரு எல்லாருமே வந்து எல்லாம் வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீட்டு வந்து இல்லாமல் நீட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்காது என்று சொன்னது வந்து எல்லா கிராமப்புறங்கள்லையும் அதை வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து நீட்டின் மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. இப்போது அதை எடுத்தால் கிராமப்புற மாணவர்களும் எளிதாக வந்து மருத்துவக் கல்லூரியில் சென்று அவங்கள் பயின்று மறுபடியும் கிராமப்புறங்களே வந்து பணி செய்ய ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதை எல்லோரும் அதை வந்து வரவேற்கிறார்கள். இந்த திட்டம். வணக்கம். தற்பொழுது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி அரசியல் கள ஆய்வு பற்றி நமது தமிழின் தொலைக்காட்சிக்காக ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி பேரவை மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஐயா மூர்த்தி அவர்களிடம் கேட்போம். இப்பொழுது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி பற்றி உங்களுடைய கலாய்வு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நடைபெற்று கொண்டிருக்கிற 24ஆம் ஆண்டுக்கான இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறது. கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கிறது. குறிப்பாக ஊத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதியில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காலத்தில்
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தனிப்பட்ட செல்வாக்கின் பேரில் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளியில் போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த வகையிலே தமிழகத்தை பொறுத்தவரையிலே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை விரும்புகிறார்கள். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி சின்னையா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களும் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய நரசிம்மன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான பணியினை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனை நன்கு பயன்படுத்தி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிற நரசிம்மன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளும் பட்சத்திலே மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தை உறுப்பினர் நரசிம்மன் அவர்களும் ஒருவராக இருப்பார் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன்.